எபிரேயர் 4:9 சேர்ந்து வாசிங்க. ஆகையால் ஒரு தடவை வாசிங்க. ஆகையால் சரி, நீங்க எபிரேயர் நிருபத்தை வாசிச்சா அதுல பல காலங்கள் சொல்லியிருக்கு. அதுல ஒன்று சீர்திருத்தல் உண்டாகும் காலம். சீர்திருத்தல் அப்படிங்கிற வார்த்தை பைபிளில் இருக்கான்னு சில ஆட்கள் பார்ப்பணும். எபிரேயர் நிருபத்தில் சொல்லி இருக்கிற ஒரு காலமாக்கும் சீர்திருத்தல் உண்டாகும் காலம். எபிரேயர் 9:10 அது இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம். இந்த காலம் நமக்கு என்ன காலம்? அல்லேலூயா, வருகிறது, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள். அப்படியா? உலகத்தில் இதுவரை எந்த மனிதனும் கொடுத்திராத நன்மையை பரலோகத்தின் தேவன் உன்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி உன் கையில தாராறு பிடித்து கொண்டு போ. அப்படிப்பட்ட காலமா? கேடிசி நகரில் என் தங்கச்சி குறுகுறா பார்க்குறாங்க. இன்னைக்கு கூட்டம் முடிஞ்சு அவங்க பேரை எனக்கு சொல்லி தரணும். என்னையா சரி, இனி நம்ம மெதுவாக தொடங்கி மெதுவாக தியானிக்கலாம். சந்தோஷமாக ஒரு அல்லேலியா சொல்லுங்க, உற்சாகமாக ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நம்ம இளைப்பாறுதல், தேவ ஜனங்களின் இளைப்பாறுதல், அதாக்கு நம்ம தியானிக்க தொடங்கினது. கடந்த நாளில் அது தியானிக்க தொடங்கி மனிதனுடைய வாழ்க்கையில் விழுந்து விட்ட கரை அப்படின்னு சொல்லி தியானிக்க தொடங்கினோம். அப்புறம் அது என்ன கரை அப்படிங்கிறதற்கு, பாவம் என்பதற்கு 5 காரியங்களை பார்த்து விட்டு இளைப்பாறுதலை தேவ பிரசன்னத்தால் மட்டுமே கொடுக்க முடியும்னு பார்த்து நாம் முடித்தோம். இன்னைக்கு ராத்திரி நாம் என்ன தியானிக்க போகிறோம்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவ சபைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன பார்க்க போகிறோம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவ சபைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அதுக்கு ஒரு 5 வித்தியாசங்களை நான் சொல்லுவேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவ சபைக்கும் உள்ள வித்தியாசங்களை பார்த்து விட்டு அவர்கள்னு சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியவில்லை அப்படிங்கிறதற்கு 7 காரணங்களை சொல்லுவேன். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவ சபைக்கும் உள்ள வித்தியாசங்களை முதல்ல சொல்லுவேன். அதை சொல்லிட்டு அப்புறம் நாம் என்ன பார்ப்போம்? இஸ்ரவேல் ஜனங்கள் இளைப்பாறுதலுக்கு பிரவேசிக்க முடியாமல் போக ஸ்பெசிபிக் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிற 7 காரணங்களை சொல்லிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். முதல்ல உலகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வித்தியாசம் என்ன? உலகத்துக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்ன? ஒரு வித்தியாசம், ஆதியாகமம் 17:10 அந்த டிஸ்பிளேயில் பெருசாக போடுறதுனால நீங்கள் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆதியாகமம் 17:10 அங்கே என்ன சொல்லியிருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உலகத்துக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம், பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ண வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மற்ற உலக மனிதர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் விருத்த சேதன உடன்படிக்கை. இப்போ இதில் நின்றுட்டாக்க நாம் பார்க்க போகிறோம் இஸ்ரவேலுக்கும் சபைக்கும் என்ன வித்தியாசம். ரோமர் 12:1-2 அதில் அந்த ஜீவ பலி என்கிற வார்த்தையை மட்டும் வாசிங்க.
தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. இதாக்கும் இஸ்ரவேலுக்கும் தேவ சபைக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். இஸ்ரவேலுக்கும் உலகத்துக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்ன? இஸ்ரவேலுக்கும் உலகத்துக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் விருத்த சேதன உடன்படிக்கை. விருத்த சேதன உடன்படிக்கை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சபைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விருத்த சேதன உடன்படிக்கை உண்டு. ஆனா தேவ சபைக்கு விருத்த சேதன உடன்படிக்கை இல்லை. விருத்த சேதன உடன்படிக்கை இல்லை. இப்பதிலுக்கு நமக்கு என்ன உண்டு? விருத்த சேதன உடன்படிக்கை ஒரு வாரம் வலிக்கும். நமக்கு ஜீவ பலி, அனுதினமும் வேதனை. அவங்க அந்த உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டாங்கன்னா ஒரு வாரம் வேதனைப்படணும், அவ்வளவுதான். ஆனா நாம தெய்வ சபையின் உடன்படிக்கைக்குள்ள, மடவாட்டி என்கிற உடன்படிக்கைக்குள்ள வந்து விட்டா சாகவும் கூடாது, பலியிடவும் வேணும். பலி ஆகணும். ஆனா मैं तमिल अंडरस्टैंड है? यू अंडरस्टैंड माई इंग्लिश? உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட இங்கிலீஷ் புரியுது இல்லையா? எத்தனை பேர் இங்கிலீஷ் தெரியும்? அதனால தான் நான் தமிழ்ல பேசுறது. இப்ப பலியும் ஆகணும், உயிரும் இருக்கணும். பலியும் ஆகணும். கொஞ்சம் கடினம் தானே இல்லையா? பலின்னு சொன்னாலே வலி. வாட் இஸ் பலி? பலி இஸ் வலி. வலி இல்லாத எதுவும் பலி அல்ல. வலி இல்லாத எதுவும் பலி அல்ல. சரி, ஒற்றை அடியா வேதனைப்பட்டு பலியாய் முடிஞ்சா போச்சு, அல்லேலூயா சோத்திரம் முடிச்சுக்கலாம். அப்படி இல்லை. உயிருள்ள பலி. அதாக்கும் பவுல் சொல்றான், ஐ டை டெய்லி, நான் ஒவ்வொரு நாளும் சாகிறேன். சில ஆட்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா? ஒரு தடவை இயேசுக்குள்ள வந்து விட்டால் பின்ன பாடில்லை, அல்லேலூயா, பிரச்சனை இல்லை, அல்லேலூயா, உபத்திரவங்கள் இல்லை, அல்லேலூயா, எல்லாம் உண்மைதான், அதெல்லாம் உண்மை. ஆனா டெய்லி சாவு, மரணம் தினமும். ஏதாவது ஒரு அவமானம், ஏதாவது ஒரு துன்பம். இதுக்கெல்லாம் அல்லேலூயா எதிர்பார்க்கப்படாது. எதிர்பார்க்கிறே தப்பு தான். நான் எதிர்பார்க்கவும் இல்லை. இதுக்கெல்லாம் நான் துதியும் சோத்திரம் எதிர்பார்க்கும் இல்லை. நானும் எதுக்கு தான் சோத்திரம் எதிர்பார்ப்பேன்? கால் வைத்தார்கள், யோர்தான் பிளந்தது. கோலை நீட்டினார்கள், செங்கடல் பிளந்தது. சோத்திரம் சொன்னார்கள், எரிகோ விழுந்தது. அதுக்கெல்லாம் அல்லேலூயா எதிர்பார்க்கலாம் இல்லையா? அல்லாம இதுக்கெல்லாம் நானும் அல்லேலூயா எதிர்பார்க்கிறது கிடையாது. நான் ஆண்டவர் தந்த சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். நீங்க உள்ளுக்குள்ள சோத்திரம் பண்ணிட்டே இருந்தா போதும். அப்ப அவர்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம் என்ன? அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் விருத்த சேதன உடன்படிக்கைக்குட்பட்டவர்கள், நாங்கள் ஒரு வாரம் ஆண்டவருக்கு வேதனைப்பட்டோம். இவர்கள் சபை சொல்லுது, ஏன் நாங்க உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டோம், ஒரு வாரத்திலேயும் முடியல, ஒரு மாசத்திலேயும் முடியல, ஒரு வருஷத்திலேயும் முடியல, அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம், எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், எப்பொழுது உபத்திரவப்படுகிறோம். அவருக்காக நாங்கள் ஜீவ பலியா இருக்கிறோம். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கும், மலைகளிலும் குகைகளிலும் தங்கினார்கள், உலகம் அவர்களுக்கு பாத்திரமானா இருக்கவில்லை, ஆட்டுத்தோள்களை போர்த்து கொண்டு நடந்தார்கள், குகைகளில் வாசம் பண்ணினார்கள். அவர்கள் ஸ்திரீகள் தங்கள் சாக கொடுத்த பிள்ளைகளை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை கெடுத்தினார்கள், பட்டயக்கருக்கு தப்பினார்கள், அப்பாலால் அறுக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அப்ப இதெல்லாம் யாரு? தேவ பிள்ளைகள். இஸ்ரவேலுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் கவனிங்க. நமக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் தான் சொல்லிட்டு நிற்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம், அவர்களுக்கு விருத்த சேதன உடன்படிக்கை உண்டு. அதனால் அவர்களுக்கு ஒரு வாரம் வலினா என்னன்னு தெரியும். நமக்கு ஒரு உடன்படிக்கை உண்டு. அது என்ன உடன்படிக்கை? உயிருள்ள பலி. ஒவ்வொரு நாளும் பலியாகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நமக்கும் உள்ள இரண்டாவது வித்தியாசம்,
யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். குழந்தாய், கூட்டம் முடிஞ்ச என்ன வந்து பார்த்துட்டு போனேன்னு 5:30 மணிக்கு கன்வென்ஷன் மாறி மாறி அனௌன்ஸ் பண்ண பிறகு ஒரு சேகரம் தந்துட்டு போனேன்னு. யூ அண்டர்ஸ்டாண்ட் மை இங்கிலீஷ்? ஒரு அல்லையிலே சொல்லுங்க, உற்சாகத்தோட சொல்லுங்க. அவர்களுக்கு இரத்த அடையாளம். எங்கே இரத்த அடையாளம்? நிலைக்கால்களில் இரத்த அடையாளம் விழுந்திருக்கிறது. எங்கே? வாசல்களின் நிலைக்கால்களில். நமக்கு எங்கேயாகும் அடையாளம்? Have you ever thought of that? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாகாதிருப்பான். தேவையில்லாம என்ன டென்ஷன் படுத்தப்படாது. கர்த்தராகிய இயேசுவினுடைய என்னன்னு read again. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. தேவையில்லாம எனக்கு டென்ஷன் உண்டாக்கப்படாது. ஏன்? கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் வாசல் நிலைக்கால்கள்ல புரட்டி இருக்கிற ரத்தத்தை காட்டி இதிலே நாங்கள் விசேஷமானவர்கள்னு சொல்லும்போ இவன் சரீரத்தை காட்டிட்டு சொல்றான், நான் இதிலே ஆக்கு விசேஷம். அவனுக்கு அடையாளம் வாசல் நிலைக்கால்களில். எங்கள் சரீரங்களில் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தரித்திருக்கிறோம். புரிந்தவங்க மட்டும் கை உயர்த்தணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தெளிவா அறிஞ்சிருக்கணும். நமக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு. முதல் வித்தியாசம், உடன்படிக்கையில அவர்களுக்கு சரீரத்தில் ஒரு நாள் ஒரு வார வேதனை, நமக்கு ஜீவ பலி எல்லா நாளும் வேதனை. 2 இரத்த உடன் அடையாளம் அவருடைய வாசல்களில் நிலைக்கால்களில் புரட்டப்பட்டிருக்கிறது. நமக்கு அடையாளம் எங்க? கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை சரீரம் முழுக்க தரித்திருக்கிறேன். ஒரு இடத்துல இந்த சண்டே கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்க போயிருந்தேன். எனக்கு டான்ஸ் சுத்தமா? பேசுங்க, இங்கே பார்க்கலாம். எனக்கு டான்ஸ் சுத்தமா எப்படி தெரியும்? அவங்க கெஸ் பண்ணி இருக்கணும். பார்த்தீங்களா? எனக்கு பாட்டு சுத்தமா? எனக்கு டான்ஸு சுத்தமா வராது, பாட்டு சுத்தமா வராது. என்ன பாட்டு பாட போலீஸ்காரங்க மட்டும் கூப்பிடணும். யாரு கூப்பிடுறது? போலீஸ்காரங்க மட்டும் கூப்பிடணும். அது எதுக்கு கூப்பிடணும் தெரியுமா? சில இடங்கள்ல எல்லாம் கலவரம் நடக்கும். சில இடங்கள்ல எல்லாம் கலவரம் நடக்கும். கலவரம் நடக்கும்போ தண்ணீர் குண்டு பீச்சி அடிச்சு பார்ப்பணும். அதுலேயும் கலவரம் கலையாது. அப்புறம் புகை குண்டு போடுவணும். அதுலேயும் கலையில்லைன்னா என்ன பாட கூப்பிடுவணும். கலவரம் இல்லை, ஊரே கலையும். பாட்டும் வராது, டான்ஸும் வராது. ஆனால் டீச்சர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்க போயிருந்தேன். அப்போ அந்த டீச்சர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கறத 2ஆ பிரிச்சிருந்தாங்க. முதல்ல எபோ 35 வயசுக்கு மேலேன்னு நினைக்கிறேன். காலையில் 10 மணியிலிருந்து மத்தியானம் வரை அவங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்தேன். உங்கள் முன்ன வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் திட்டம் பண்ணி உங்கள் கையில் கொண்டு தாரதாக்கும். வேற யார் கையிலையும் கொடுத்தாலும் உருப்படாதுன்னு சொல்லியாக்கும் உங்கள் கையில் தாராரு. ஆபிரகாம் லிங்கன் ஆக காரணம் ஆபிரகாம் லிங்கன் போய் மாட்டின ஒரு டீச்சர் ஆகும் அப்படின்னு எல்லாம் சொல்லி கிளாஸ் எடுத்தேன். நல்லா கிளாஸ் எடுப்பேனே,
பொறாமை அதெல்லாம் பொறாமை. அப்புறம் கீழே என்ன நடந்திருக்குன்னா, அந்த 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ட்ரைனிங் நடந்திருக்கு. காலையில் நான் மெச்சூர்டான ஆட்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தேன் மத்தியானம் வரை. மத்தியானம் சாப்பிட்டுட்டு நான் என்ன பண்ணணும்னா, இந்த கீழே உள்ள ஆட்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். கீழே உள்ள ஆட்கள்னா எபோவ் 18, 18 வயசுக்கு மேலே உள்ள ஆட்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அவர் காலையில் கீழே உள்ள 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தவர் மத்தியானத்துக்கு மேலே அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பார். மெச்சூர்டான ஆட்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பார். சாப்பிட்டுட்டு நான் போய் ட்ரைனிங் கொடுக்க தொடங்கினேன். நான் ஒரு கதையெல்லாம் சொல்லி எல்லாரையும் சிரிக்க வச்சு ட்ரைனிங் கொடுத்த அப்படி தொடங்கி ஒரு கண்டிஷனாகி வந்தப்போ மேலே இருந்து 2-3 ஆட்கள் இறங்கி கீழே வந்துடும். மேலே இருந்து 2-3 ஆட்கள் இறங்கி கீழே வந்துடும். அங்கே போர்னு நினைக்க கீழே வந்துடும். சரி, நம்ம பாடு நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு பண்ணி நான் எடுத்துகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட பாதி எண்ணெய் இறங்கி கீழே வந்துடும். பாதி எண்ணெய் இறங்கி கீழே வந்துடும். அது உன் பாடு இது என் பாடுன்னு நினைச்ச கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். மொத்தமே கீழே வந்துட்டு மொத்தமே கீழே வந்து கொஞ்சம் தாண்டி பார்த்தா சாரும் கீழே வந்தார். சாரும் கீழே வந்தார். அப்போ நான் 5 மினிட் பிரேக் எடுத்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட என்னன்னு கேட்டேன். அப்போ அவர் சொல்கிறாரு, ஆட்கள் பண்ணியிருக்கிற வேலை பேப்பர் சுருட்டி அவரை எரிஞ்சிருக்கணும். பேப்பர் சுருட்டி அவரை எரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நான் மனசில் புரிஞ்சுக்கிட்டேன், எல்லா ஆட்களுக்குள்ளேயும் ஒரு ஹிட்லர் உண்டு. எல்லா ஆட்களுக்குள்ளேயும் ஒரு ஹிட்லர் உண்டு. சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தால் உடனே ஹிட்லரை பார்க்கலாம். சாயையில் சுகர் கூடி இருந்தாலோ குறைஞ்சிருந்தாலோ உடனே ஹிட்லரை பார்க்கலாம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஹிட்லர் உண்டு. எல்லாமே வந்துட்டு அவர்கிட்ட கேட்டால் அவர் சொல்கிறாரு, என்ன பேப்பர் சுருட்டி எறியணும், ஏரோப்ளைன் உண்டாக்கி அடிச்சிருக்கணும். இம்மெச்சூர்டான ஆட்கள் இல்லை, மெச்சூர்டான ஆட்கள். 5 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், எனக்கு கிளாஸ் எடுக்க தெரியாது, கிளாஸ் எடுக்க தெரியாது. நான் சொன்னேன், இப்போ பாருங்க 2 மினிட்ல நான் இவங்களை மேலே அனுப்பி தரேன், 2 மினிட்ல இவங்களை அனுப்பி தரேன். அப்போ அவர் சொன்னார், சரி நீங்கள் மேலே அனுப்புகிறேன், நான் அங்கே போய் என்ன சொல்லி கொடுப்பேன்? யூ அண்டர்ஸ்டாண்ட் மை இங்கிலீஷ்? அங்கே அனுப்புகிறேன், நான் அங்கே போய் என்ன சொல்லி கொடுப்பேன்? அதுவும் சரிதானே. நான் அவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு எல்லா பிள்ளைகளையும் உட்கார வச்சு கிளாஸ் எடுத்து முடித்தேன். கிளாஸ் எடுத்து ஒரு பிள்ளைகள்னா சண்டேஸ் கிளாஸ் எடுக்க வேண்டிய டீச்சர்ஸ் எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாரையும் அர்ப்பணிப்புகளை நடத்தி கிளாஸை முடித்து நாங்கள் உட்கார்ந்தப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு என்ன தெரியும்? அப்போ அவர் சொன்னார், எனக்கு கிளாஸ் எடுக்க சுத்தமாக வராது, எனக்கு கிளாஸ் எடுக்க சுத்தமாக வராது. நீங்கள் அப்படி ஆடி இப்படி ஆடி அப்படியெல்லாம் நின்று பேசுவீங்க, எனக்கு அதெல்லாம் சில ஆட்களை பார்க்கும்போது நமக்கே தோணும். பார்த்துருக்கீங்களா? திருநெல்வேலி 37 கிலோமீட்டர்னு ஒரு கல் எழுதி வச்சிருக்கோம் இல்லையா? அதுதான் கூட்டத்துக்கு வந்துட்டோன்னு நமக்கு தோணும். இங்கே இல்லை. யூ எக்ஸ்பீரியன்ஸ்? ஒரு அல்லேலே சொல்லுங்க, உற்சாகத்தோட ஒரு அல்லேலே சொல்லுங்க. அப்புறம் பேசிகிட்டு இருக்கோம், நாங்கள் டீ குடிச்சிட்டு இருக்கும்போ அவர் மெதுவாக ஷர்ட்டை கலத்தி காட்டினார். ஷர்ட்டை கலத்தி காட்டினா முதுகு மொத்தம் அடித்து கிழிச்சு வச்சிருக்கு. நான் கேட்டேன், இது என்ன? அப்போ அவர் சொன்னார், சுவிசேஷம் சொல்ல போன இடத்துல என்னை பிடிச்சி மரத்தோட சேர்த்து கட்டி வச்சுட்டு சைக்கிள் செயினால் அடிச்சணும், சைக்கிள் செயினால் அடிச்சணும். இப்போ பார்த்தீங்களா, எனக்கும் அவருக்குள்ள பெரிய வித்தியாசம். எனக்கு பிடி கிடச்சி, எனக்கு படிப்பிக்க தெரியுது, அவருக்கு பாடுபட தெரியுது. நம்மளை எல்லாம் அப்படி கட்டி வச்சு சைக்கிள் செயின் எடுத்து ஒரு அடி அடிச்சா போதும், அடுத்த நிமிஷம் ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. அவருக்கு எதுக்கு வரம் கிடைச்சிருக்கு? பாடுபட. எனக்கு எதுக்கு வரம் கிடைச்சிருக்கு? பாடம் எடுக்க.
பரவாயில்ல, சரி. இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லணும், எங்களை போல விசேஷமானவர்கள் உலகத்தில் இல்லை. நாங்கள் எகிப்தில் தங்கியிருந்த வீடுகளில் புரட்டப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எங்களை பாதுகாத்தது. இப்ப இவன் சொல்றான், அவங்களுக்கு அடையாளம் வாசல் நிலைக்கால. என்ன பாருங்க, சரீரம் மொத்தம் கிறிஸ்துவின் அச்சடையாளத்தை கை தட்டும்படி ஏவப்படுகிறவர்கள் கை தட்டணும். சரீரம் முழுக்க. இந்த கூட்டம் முடிந்து போவதற்கு முன்ன கர்த்தர் உங்களை அடையாளம் போட்டு அனுப்ப விரும்புகிறார். உடகடகல் கமனகடகல் கதனவைடா பிரௌடபத்தநாதன சந்தர சத்தரபலவா. நல்ல கைதட்டி, நல்ல கண்ண மூடி, நல்ல வாய திறந்து. யாரோ சிலர் மேல இப்பொழுது அடையாளம் விழுகிறது. ஏதோ சில குடும்பங்கள் மேல் இப்பொழுது அடையாளம் விழுகிறது. கை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு அசாதாரண தெய்வ வல்லமை. உடகமன கடகதன பிரௌடபத்தநாதன ரேல் அந்தரபலபலபலவா. நம்மை போல விசேஷமானவர்கள் இந்த உலகத்தில் இல்லை. ஏன்னா நாம் கிறிஸ்துவின் அச்சு அடையாளத்தை தரித்திருக்கிறோம். மூன்றாவது வித்தியாசம், இந்த யூதாவின் நிருபம் 3ஆம் அதிகாரத்தை பாருங்க. இஸ்ரவேலர்களின் ரட்சிப்பை பற்றி அங்கே சொல்லி இருக்கு. இஸ்ரவேலர்களின் ரட்சிப்பை பற்றி அங்கே சொல்லி இருக்கு. என்ன ரட்சிப்பு? பொதுவான ரட்சிப்பு. இப்போ இப்போ பொதுவான ரட்சிப்புன்னா என்ன? ஒவ்வொரு மனுஷனும் போய் என்ன மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்ல தேவையில்லை. ஒவ்வொரு மனுஷனும் போய் என்னை மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்ல தேவையில்லை. ஒரு தடவை ஞானஸ்நானத்தை பற்றி ஒரு இடத்துல பேசும்படி நான் கடந்து போனேன். அங்கே உட்கார்ந்திருந்த ஒரு சகோதரி யோசிக்காத ஒரு கேள்வி என்னிடத்தில் கேட்டார்கள். அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து ஞானஸ்நானம் தான் பைபிளில் சொல்லி இருக்கு. பைபிளில் சொல்லி இருக்கு. 1 கொரிந்தியர் இவ கொரிந்தியர் 2 உள்ளதுனாலே பிரச்சனை ஆகும். ஒரு ஆள் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொன்னார். பிரபலமான பிரசங்கியார். அவர் சொன்னார், இன்னைக்கு எனக்கு உடம்பு சுத்தமாக முடியலை, நான் இன்னைக்கு லைட்டாக பிரசங்கம் பண்ணிட்டு போகிறேன், நாளையிலேருந்து விசாலமாக ஊழியம் செய்வேன்னு சொன்னார். சொல்லிட்டு எழுப்பி நின்று சொன்னார், இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறது மத்தேயு 2:8. மத்தேயு 2:8 சொல்லி முடியல. பின்னால இருந்து ஒரு ஆள் ஓடி வந்து மேடையில் விழுந்தார். ஐயா, கர்த்தரனோடு பேசிவிட்டார். அப்ப இவர் சொல்றாரு, நான் தொடங்கவே இல்லையே, நான் தொடங்கவே இல்லை, கர்த்தரனோடு பேசிட்டார். அப்பா அவர் கேட்கிறாரு, என்ன பேசினார்? இல்லையா சொன்னீங்க இல்லையா இப்போ யார் அந்த மத்தேயு 2:8? நான் தான் மத்தேயு. எனக்கு 2 பெண்டாட்டியும் 8 பிள்ளைகளும் உண்டு. சரி, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். வாசிங்க. எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். பாத்தீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை தாண்டினது எதுக்கு ஓமையா சொல்லி இருக்கு? ஞானஸ்நானத்துக்கு ஒப்பனையா சொல்லி இருக்கு. அவர்கள் எல்லாரும் பாருங்க, அவர்கள் எல்லாரும்னா கண்டிப்பா புருஷர்கள் உண்டு, மனைவிகள் உண்டு, குமாரர் குமாரத்திகள்
உண்டு. மேகத்துக்குள்ளாகவும் மோசைக்குள்ளாகவும் சமுத்திரத்துக்குள்ளாகவும் அவர்கள் எல்லாரும் ஞானசானம் பெற்றார்கள். அப்போ குழந்தைகளுக்கு ஞானசானம் கொடுக்கலாம் இல்லையா? அதுதான் அந்த சிஸ்டர் கேட்க வந்த கேள்வி. நான் சொன்னேன், எஸ்கியூஸ் மீ சிஸ்டர், அவங்க அங்க நீங்க வாசிக்காத 5-6 காரியம் கூட சொல்லியிருக்கு. அவ கேட்டாங்க, அது என்ன பாஸ்டர் நான் வாசிக்காதங்க சொல்லி. இல்லை சிஸ்டர், அங்கே பாருங்க, புட்டுக்குடங்களும் ஞானசானம் எடுத்தது, கோழிக்கூடும் ஞானசானம் எடுத்தது, கழுதைகளும் ஞானசானம் எடுத்தது, அவங்க கொண்டு போன பாத்திரங்களும் ஞானசானம் எடுத்தது, அவங்க வண்டிகளும் ஞானசானம் எடுத்தது. ஏன்னா இவங்க கொண்டு போன எல்லா பொருளும் அந்த பக்கம் போயாகணும் இல்லையா? கழுதை ஆனாலும் கோழி குஞ்சு ஆனாலும் எல்லாம் என்ன செஞ்சது? அதுக்கப்புறம் அவங்க பேசல, அதுக்கப்புறம் அவங்க பேசல, அவங்களுக்கு காரியம் புரிஞ்சு. இது பொதுவான ரட்சிப்பு. பொதுவான ரட்சிப்புல தனி நபர் தெய்வத்தை அங்கீகரிக்க தேவையில்லை. ஆண்டவரை என்ன மன்னியுன்னு சொல்ல தேவையில்லை. எல்லாருக்கும் ரட்சிப்பு, அதாக்கும் பொதுவான ரட்சிப்பு. அவர்கள் எல்லாரும் செங்கடலை கடந்தார்கள், அவர்கள் எல்லாரும் ஞான கண்மலை இருந்து குடித்தார்கள், அவர்கள் எல்லாரும் மன்னாவை புசித்தார்கள், அவர்கள் எல்லாரும் மோசைக்குள்ளும் சமுத்திரத்துக்குள்ளும் மேகத்துக்குள்ளும் ஞானசானம் பெற்றார்கள். அப்படி சொல்லுது. நமக்கு பொதுவான ரட்சிப்பு இல்லை. நமக்கு என்ன இல்லை? பொதுவான ரட்சிப்பு நமக்கு இல்லை. நமக்கு என்ன? எபிரேயர் 2:8 அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிய ரட்சிப்பு. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, உற்சாகத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நமக்கு கிடைச்சது பெரிய ரட்சிப்பு. ரட்சிப்பை நினைச்ச ஆண்டவரை பாடணும், ரட்சிப்பை நினைச்ச ஆண்டவரை துதிக்கணும், ரட்சிப்பை நினைச்ச ஆண்டவரை உயர்த்தணும். என்ன ரட்சித்தார் என்கிற நன்றி உணர்வு உள்ளவர்கள் 2 நிமிஷம் கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. என்னை ரட்சித்தார். உடகமன கடகல் கனாதன பிரௌடபத்தர பலவா ரேல் அந்தரி கந்தர சந்தர சத்தராதியா. ரட்சிப்புக்கான கூக்குரல், ரட்சிப்புக்கான கூக்குரல் எங்க இருந்தெல்லாம் வருதுன்னு பாருங்க. நீங்க கரெக்டா எழுதி வைக்கணும்னு. ரட்சிப்புக்கான கூக்குரல் எங்க இருந்தெல்லாம் வருதுன்னு பாருங்க. யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை, 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ரட்சிப்பு கர்த்தருடையது. வாசிங்க. நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். உலகத்துல ரொம்ப பாதுகாப்பான இடத்துல இருந்து ஜெபம் பண்ணது யார் தெரியுமா? யோனா. உலகத்துல ரொம்ப பாதுகாப்பான இடம், சமுத்திரத்துக்கு உள்ள, மீனுக்கு உள்ள, ரேஞ்ச் இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜெபம் பண்ணினா தான் உயிரோட இருக்க முடியும். அங்க இருந்து என்ன சொல்லி ஜெபம் பண்றான்? ரட்சிப்பு கர்த்தருடையது. ரொம்ப ஆழத்துல இருந்து கூப்பிடுறான், ரட்சிப்பு கர்த்தருடையது. அதை விட கொஞ்சம் கூட ஆழத்துல பாருங்க, அதை விட கொஞ்சம் கூட ஆழத்துல, அதை விட கொஞ்சம் கூட ஆழத்தில் இருந்து ஐஸ்வர்யவான் கூப்பிடுறான். அவன் சொல்றான், நீர் லாசருவை அனுப்பணும், எனக்கு இன்னும் 5 சகோதரர்கள் உண்டு. அப்போ ரட்சிப்புக்கான கூக்குரல் மீனின் வயிற்றில் இருந்து வருது, ரட்சிப்புக்கான கூக்குரல் பாதாளத்தில் இருந்து வருது. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை பாருங்க. ரட்சிப்புக்கான கூக்குரல் தேவாலயத்தில் இருந்து வருகிறது.
அப்போ மீனின் வயிற்றிலிருந்து வருகிறது ஒரு கூக்குரல், ரட்சிப்பு தேவை. அப்புறம் பாதாளத்திலிருந்து வருகிறது ஒரு கூக்குரல், ரட்சிப்பு தேவை. அப்புறம் மத்தேயு 14 அதிகாரம் 29-30 வசனங்களை பாருங்க. சமுத்திரத்திலிருந்து ஒரு கூக்குரல், பேதுரு கூப்பிடுறாரு, ரட்சிப்பு, ரட்சியும் கர்த்தாவே. ரட்சிப்புக்கான கூக்குரல் சமுத்திரத்தில் இருந்து வருகிறது, மீனின் வயிற்றிலிருந்து வருகிறது, பாதாளத்திலிருந்து வருகிறது, தேவாலயத்திலிருந்து வருகிறது. இயேசுவோட 2 கள்ளர்கள் தொங்கினார்கள் இல்லையா, அங்க பாருங்க சிலுவையில ஒரு கள்ளனுடைய வாயை பாருங்க, அவனுடைய வாயிலிருந்து வருகிறது ரட்சிப்பு. இனி பிலிப்பியர் அப்போஸ்தலர் 16 அதிகாரம் அதனுடைய 6 முதல் 10, 11 வரை உள்ள வசனத்தை வாசிக்கும் பொழுது மக்கதோனியனாகிய ஒரு மனுஷன் வந்து நின்று சொல்றான், நீர் வந்து எங்களுக்கு உதவி செய்யணும். மக்கதோனிய தேசத்திலிருந்து வருகிறது ரட்சிப்புக்கான கூக்குரல். எங்க இருந்தெல்லாம் ரட்சிப்புக்கான கூக்குரல் வருதுன்னு நான் சொன்னேன். ஒரு தடவை கூட நான் சொல்லிட்டு முன்ன போறேன். தேவாலயத்திலிருந்து வருகிறது ரட்சிப்புக்கான கூக்குரல், சமுத்திரத்திலிருந்து வருகிறது ரட்சிப்புக்கான கூக்குரல், மீனின் வயிற்றில் இருந்து வருகிறது ரட்சிப்புக்கான கூக்குரல், பாதாளத்திலிருந்து வருகிறது ரட்சிப்புக்கான கூக்குரல், சிலுவையில் இருந்து வருகிறது ரட்சிப்புக்கான கூக்குரல், சமுத்திரத்திலிருந்து வருகிறது ரட்சிப்புக்கான கூக்குரல், மக்கதோனிய தேசத்திலிருந்து வருகிற ரட்சிப்புக்கான கூக்குரல். ஏன் நானா பகுதியில் இருந்தும் ரட்சிப்புக்கான கூக்குரல் வரும் தெரியுமா? ரட்சிப்பு கர்த்தருடையது, அவராலே அன்றி வேறொருவரால் ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு பெரியது. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. என் கையில இருக்கு இல்லையா பைபிள், என் கையில இருக்கிற மொத்த பைபிளையும் இந்த ராத்திரி நான் 2 வார்த்தையில பிரிக்கிறேன். 2 வார்த்தையில மொத்த பைபிளும் வரும் 2 வார்த்தை. அது என்ன தெரியுமா? ஒன்னு சிருஷ்டிப்பு, இன்னொன்னு ரட்சிப்பு. மொத்த பைபிளும் உங்களுக்கு தெரியுமா? பைபிள்ல மிகப்பெரிய ஆச்சரியம் சிருஷ்டிப்பு. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே சிருஷ்டிக்க உமக்கு என்ன செலவானது? ஒரு பொருளுடைய மதிப்பை கண்டுபிடிப்பது அதற்காக பயன்படுத்தப்படுகிற செலவை வச்சு. யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆனர்? ஒரு பொருளுடைய மதிப்பை கண்டுபிடிக்கிறது எப்படி? அதை வாங்கும்படி அல்லது அதற்கான செலவு வச்சு. சிருஷ்டிக்கும்படி உமக்கு என்ன செலவானது ஆண்டவரே? ஆண்டவர் சொல்றாரு, ஜஸ்ட் a word. எனக்கு செலவானது ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? உண்டாக்கடவது. அவ்வளவுதான். உண்டாக்கடவது. கிளஸ்டர், மெட்டியோர், பபிள், யூனிவர்ஸ், கேலக்சி, மில்கி வே, இன்னைக்கு காண்கிற சப்பு சவுறு எல்லாம். அதாவது யூனிவர்ஸினுடைய 5% தான் மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கிறான். எத்தனை சதவீதம்? 5%. பேர் அண்டத்தினுடைய 5% கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கண்டுபிடிக்கப்பட்ட 5% இவ்வளவு ஆச்சரியமாய் பெருசா இருக்குன்னா கண்டுபிடிக்கப்படாத 95% எவ்வளவு பயங்கரமா இருக்கும் இல்லையா? இதெல்லாம் உண்டாக்க செலவானது ஒரு வார்த்தை. அதாக்கு சிருஷ்டிப்பு. ஆனா சிருஷ்டிப்புல தேவனுக்கு வலி எடுக்கல. ஆனா ரட்சிப்பை பாருங்க, ரட்சிப்புக்கு செலவானது என்ன தெரியுமா? பரலோகத்தின் கோகுனூர் வைரம், தெய்வத்தினுடைய மணிமகுடம், தெய்வத்தினுடைய மடியில் வளர்ந்த செல்ல பிள்ளை, அவருடைய ஏகசுதன், அவருடைய குமாரன் என்றும் பாராமல் நம்மை ரட்சிக்கும்படி இவ்வளவாய் அன்பு கூர்ந்து அவர் விட்டு கொடுக்க வேண்டி வந்தது என்ன தெரியுமா? மிகப்பெரிய விலை. குமாரனுடைய ரத்தம், விலையேறப்பட்ட ரத்தம், அதனால் விலை ஏறப்பட்ட ரட்சிப்பு. கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நல்ல ஒரு நிமிஷம் கை தட்டுங்க. நீங்க வீடு வச்சது பெருசு இல்ல, நீங்க வாகனம் வாங்கினது பெருசு இல்ல, நீங்க நிலம் வாங்கினது பெருசு இல்ல. இந்த உலகத்துல மிகப்பெரியது ரட்சிப்பு. நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றவங்க 2 நிமிஷம் கை தட்டி இருக்கிற மைதான அதிரத்தக்கதா ஒன்னு ஆவியில நிரம்புங்க. ரக பத பத நாதியா ரஹந்த ராதியா ரெந்தல் கபரபல பரபலவா. உலகத்துல எங்கேயும் இல்ல. ரட்சிப்பு கர்த்தருடையது.
எனக்கு அது தரலையே, இது தரலையே, என் ஜெபத்தை கேட்கலையே, எனக்கு நல்ல வீடு தரலையே, நல்ல வாகனம் தரலையே, என் பலவீனத்தை மாற்றி தரலையே அப்படின்னு முறுமுறுக்கிறத விட்டுட்டு ரட்சிப்பை நினைச்சு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிக்கணும். ஏன்னா அது வேற எங்கேயும் இல்லை, வேற எங்கேயும் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, பணம் சம்பாதிக்க வேண்டிய வழி உலகத்திலையும் இருக்கு, வாகனம் வாங்க வேண்டிய வழி உலகத்திலையும் இருக்கு, வீடு வைக்க வேண்டிய வழி உலகத்திலையும் இருக்கு. ஒரு ஆள் பெரிய ஒரு ப்ரோக்ராம் வச்சார், ஒரு பெரிய ப்ரோக்ராம். பணம் சம்பாதிப்பது எப்படி என்று கற்றுக் கொடுக்கப்படும். என்ன கற்றுக் கொடுக்கப்படும்? பணம் சம்பாதிப்பது எப்படி என்று கற்றுக் கொடுக்கப்படும். அறிந்து கொள்வதற்கு 1000 ரூபாய் அனுப்பவும். பணம் சம்பாதிப்பது எப்படி என்று கற்றுக் கொடுக்கப்படும். அறிந்து கொள்வதற்கு 1000 ரூபாய் அனுப்பவும். ஒரு மாதம் தாண்டி 1000 ரூபாய் அனுப்பின ஆட்களுக்கெல்லாம் ஒரு கார்டு வந்து இப்படித்தான். எப்படி? இப்படித்தான். புரியலையோ? பணம் சம்பாதிக்க வேண்டிய வழி உலகத்தில் இருக்கு, வீடு வைக்க வேண்டிய வழி உலகத்தில் இருக்கு, அறிவு சம்பாதிக்க வேண்டிய வழி உலகத்தில் இருக்கு, நல்ல வாகனம் வாங்க வேண்டிய வழி உலகத்தில் இருக்கு. ஆனா ரட்சிப்புக்கான வழி கர்த்தரிடத்தில் மட்டும். என்ன? ரட்சிப்பு கர்த்தருடையது. 2 நிமிஷம் கை தட்டணும். என்னையும் ரட்சித்தீரு. 2 நிமிஷம் கை தட்டணும். இந்த மைதான அதிர்கிற அளவில் ஒன்னும் பார்க்காம, ஒரு திறமையும் பார்க்காம, ஒரு பிரயோஜனம் இல்லாத அப்பிரயோஜனம் உள்ள என்னையும் ரட்சித்த நினைச்சு கை தட்டுங்க. எங்க இருந்தாலும் கை தட்டுங்க. இப்போ ரட்சிப்பு உங்க வாசலை தட்டுகிறது. அதுன கடக துர பதனா அந்தல் கபாரவ சந்தரபலவா. ஆண்டவர் என்னை ரட்சித்தார் என்று சொல்லுகிறவர்கள் கை தட்டி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நமக்கு உள்ள முதல் வித்தியாசம் என்ன? உடன்படிக்கையில வித்தியாசம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நமக்கு உள்ள 2வது வித்தியாசம் அடையாளத்தில் வித்தியாசம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நமக்கு உள்ள 3வது வித்தியாசம் ரட்சிப்பில வித்தியாசம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நமக்கு உள்ள 4வது வித்தியாசம் மீட்பில வித்தியாசம். அவர்களை மீட்கும்படி கொல்லப்பட்டது யாரு? ஒரு வயதான பழுதற்ற ஆட்டுக்குட்டி. ஒரு வயதான பழுதற்ற ஆட்டுக்குட்டி. நம்மை மீட்கும்படி கொல்லப்பட்டது யாரு? யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம், யோவான் 1ஆம் அதிகாரம் 36வது வசனம். இந்த 2 வசனங்களை வாசிக்கும்போ நம்மை மீட்கும்படி கொல்லப்பட்டது ஒரு வயதான ஆட்டுக்குட்டி அல்ல, நம்மை மீட்கும்படி கொல்லப்பட்டது தேவாட்டுக்குட்டி. அப்படி யோவான் அடையாளம் காட்டும் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டிருப்பேன் இல்லையா? ஹிந்தியில குதாவந்து மேமனா. ஆச்சரியப்பட்டிருப்பேன் இல்லையா ஆட்கள்? ஏன்னா எல்லாரும் ஆடு போடுற குட்டியை தான் பார்த்திருப்பேன். இதா போகுது ஆட்டுக்குட்டின்னு சொல்லி இருந்த பிரச்சனை இல்லை. அவன் சொல்றான், இதா போறது ஆட்டுக்குட்டி அல்ல, இதா போறது தேவ ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டிக்கு 2 எபிரேய வார்த்தை, 2 வார்த்தைகள் உண்டு. ஒன்று அர்னினோன். அர்னினோன் அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருந்தது, இன்னொரு மனுஷனுக்கு 1 ஆடு இருந்தது. அந்த ஒரு ஆட்டை தன் மடியில வச்சு செல்லப்பிள்ளையை போல வளர்த்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி தாவீதுடைய வீட்டுக்கு வந்த நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதுக்கு நேரம் நின்று சொல்றாரு இல்லையா, வீட்டுல மடியில பிள்ளைக்கு பதிலா பிள்ளைய போல வாழ்ந்த ஆட்டுக்குட்டி ஆக்கும். அர்னினோன் அப்படின்னா அந்த ஆட்டுக்குட்டி அன்பாக்கும். மற்றது காட்டாடு. காட்டாடு எங்கேயோ கிடந்து எங்கேயோ மேஞ்சி எங்கேயோ பிழைக்கிற ஆடு. இது அப்படி இல்லை, தெய்வத்தினுடைய மடியில வளர்ந்த தேவாட்டுக்குட்டி. அதனாலே ஆக்கும் ரட்சிப்பை நினைச்சு பயபக்தி அடையணும். அதனாலே ஆக்கும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். ஏன்னா ரட்சிப்புக்காக தேவன் செலவிட்டது தேவாட்டுக்குட்டி. 5வது வித்தியாசம், 4 வித்தியாசங்களை நான் சொன்னேன். ஒன்று
உடன்படிக்கையில வித்தியாசம் 2, அடையாளத்தில் வித்தியாசம் 3, ரட்சிப்பில வித்தியாசம் 4, மீட்பில வித்தியாசம் 5. இனி சொல்ல போற 5வது, அவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பின் பாடல் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பின் பாடல் உண்டு. அந்த பாடலை நாங்கள் தெளிவாக பாட விரும்புகிறோம்னு நீங்கள் சொன்னால், நீங்கள் வீட்டில் போய் யாத்திரையாமம் 15 அதிகாரத்தை வாசிச்சா போதும், மொத்தம் பாட்டாகும். அதாகும், செங்கடலை தாண்டினார்கள், பாடினார்கள். என்ன பாடுகிறார்கள்? கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கொள்ளையடிப்போம், பின்தொடர்வோம் என்று சவால் விட்டவனே செங்கடல்ல முக்கினார். என்ன பாடணும்? எதிராளி தோற்று போனாய், எதிராளி அழிஞ்சு போனாய்ன்னு சொல்லி பாடணும். அதாக்கு இஸ்ரவேல் ஜனங்களின் பாடல், a song of vengeance, a song of vengeance, revenge ன்னு சொல்லணும் இல்லையா, பழிக்கு பழின்னு சொல்லணும் இல்லையா, அதாக்கு அவங்க பாடினது. ஆனா நம்முடைய பாட்டு அப்படி இல்லை. என்ன? சகல ஜாதிகளிலோ, சகல ஜனத்திலோ, சகல பாஷக்காரிலும் இருந்து எங்களை உமக்கென்று மீட்டுக் கொண்டீர். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துக, கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துக. அத்தனை பேரு கைதட்டணும். சகல ஜனம், சகல தேசம், சகல ஜாதி, சகல கோத்திரத்திலிருந்து அவர் நம்மை தமக்கென்று மீட்டுக் கொண்டார் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அதுன கந்தல் கபரபலபலபலபா அந்த பிரௌடபலபலபலபா ரேல் அந்தரபலப சத்தரபலபா. வெஞ்சியன்ஸ் பாட்டு இப்பவும் உண்டு, பழிவாங்குற பாட்டு இப்பவும் உண்டு. அதுக்கு ஒன்றும் குறைவில்லை. 2 சொல்லி தரணுமா? சொல்லி தரணுமா? வேண்டாமா? யூ வாண்ட்? எஸ். பாப்பாவுக்காக 2. என்னை எதிர்க்கும் சத்ருக்கள் எல்லாம் சின்ன பின்னமாய் போகும் என்றே தெய்வத்தால். என்ன அமேசிங் பீப்புள் பார்த்தீங்களா? நான் பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே மொழி பெயர்த்து விட்டார்கள். என்னை எதிர்க்கின்ற பகைவர் எல்லாம் நிர்மூலமாகி போவார்கள் எந்த தேவனால். அப்புறம் 4ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன் உட்கார்ந்து ஃப்ரெண்டில் உட்கார்ந்து பாடுறான், ஜீவித பங்காளியும் இல்லையோ, ஜீவித பங்காளியும் என்றே சம்பத்தும் என்றே மக்களும் அனுகிரகிக்கப்படும். 4ஆம் கிளாஸ்ல தான் வந்திருக்காங்க. ஜீவித பங்காளி, பெண்ணு கட்டியாச்சு. அது வேற. தேசத்தில் ஞான் அனுகிரகிக்கப்படும். இடையில ஒண்ணு உண்டு இல்லையா, கட்டின மனைவியும் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படும் ஒண்ணு இல்லையா தமிழ்ல இல்லையா? பரவாயில்ல, அது சரியாதான் பெயர்த்திருக்கிறார்கள். நமக்கு பழிவாங்க பாடல் இல்ல. நமக்கு பாட்டு என்ன தெரியுமா? மீட்பின் பாடல். அல்லேலூயா. நீ மீட்பை பற்றி பாடினா போதும். ஏன்னா ஒரு எதிராளி முடிஞ்ச இடம் சிலுவை. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு கைதட்டுங்க. வெளியரங்க கோலமாக்கி சிலுவையின் மேல் ஆணி அடித்து அவனை வெற்றி சிறந்தார். கபரபலப சந்தரபலபா. சிலுவையை உயர்த்த 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 அந்தகாரங்கள் முடிவுக்கு வருகிறது. சிலுவையை உயர்த்த உயர்த்த இருளின் அதிகாரங்கள் முடிவுக்கு வருகிறது. நல்ல கைதட்டி நல்ல வாயை திறந்து உயர்த்துங்க உயர்த்துங்க. ஆவியில பாடணும், அந்நிய பாஷையில பாடணும், வாய்ப்பு கிடைக்கும் எல்லாம் பாடணும், எக்காலத்தை போல பாடணும், சத்தம் உயர்த்தி பாடணும், வேடிக்கை பார்க்காம பாடணும். அந்த காலத்துல மிகப்பெரிய ஜனம். நான் இப்ப சபையோட வியாக்கியானம் பண்ணப்பதான் சபை இஸ்ரவேல் ஜனங்களை விட
சிறந்தது. சபை இல்லாத காலத்தில் சிறந்திருந்தது யாரு? இஸ்ரவேலர்கள். பூமியிலெல்லாம் நான் உங்களை எனக்கு சம்பத்தாக தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி யாத்திரையாமம் 19ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள்ல அவங்களை பற்றியாக்கும் சொல்லி இருக்கிறது. பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் அப்படின்னு அவர்கள் அன்னைக்கு விசேஷமானவர்கள். அப்படி இருந்தும் ஏன் அவர்கள் இளைப்பாறுதலை அடையவில்லை என்பதற்கு நான் ஒரு 7 காரணங்களை டக்குன்னு சொல்லுவேன், நீங்க எழுதி கொள்ளணும். அவர்களுடைய பிரச்சனை என்ன? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி. 1வது பிரச்சனை அங்க சொல்லி இருக்கு பாத்தீங்களா? they do not know my ways. அவர்களுக்கு என் வழி தெரியாது. எப்பவுமே தயவு செஞ்சு என் கூட சேர்ந்து கவனிங்க. எப்பவுமே தேவ செயல்களை 2ஆ பிரிக்கணும். எப்பவுமே தேவ செயல்களை 2ஆ பிரிக்கணும். அது எப்படி 2ஆ பிரிக்கணும்? 103ஆம் சங்கீதம் 7வது வசனத்தில் சொல்லி இருக்கிறபடி 2ஆ பிரிக்கணும். 1 தமது கிரியை, 2 தமது வழி. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரச்சனை என்ன? அவர்களுக்கு அவருடைய கிரியை தெரியும், ஆனா என்ன தெரியாது? அவருடைய வழி தெரியாது. அவருடைய கிரியை என்ன? அவர்கள் பலத்த தலைச்சன்கள் சங்கரிக்கப்பட்டார்கள் கண்டார்கள் அல்லவா? அதெல்லாம் அவருடைய கிரியை. கண்ணை மூடி ஒரே நிமிஷத்தில் அவருடைய கிரியை மொத்தமாக கண்டுபிடிக்கணும்னா 136ஆம் சங்கீதத்தை காணாம படிச்சா போதும். மொத்தம் அவருடைய கிரியை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தரை துதியுங்கள் சொல்லி வருது இல்லையா? அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி போகுது இல்லையா சங்கீதம்? அது மொத்தம் தெய்வத்தினுடைய கிரியை. எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் மன்னா என்கிற கிரியை கண்டார்கள். சிவந்த சமுத்திரம் பிளந்ததை கண்டார்கள். செங்கடல் வழிவிட்டதை கண்டார்கள். எரிகோ விழுந்ததை கண்டார்கள். யோர்தான் பிளந்ததை கண்டார்கள். கண்மலை ஆடுகளை போல, குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளை போல துள்ளி விலகி ஓடுவதை கண்டார்கள். அவர்கள் கிரியைகளை கண்டார்கள், வழியை காணல. அற்புதங்கள் நல்லது, அற்புதங்கள் கண்டிப்பா நடக்கணும். நான் எதை ஆழமா விசுவாசிக்கிறேன்னு சொன்னா அப்போஸ்தல கால அற்புதங்கள் நடக்கணும், அப்போஸ்தல கால அடையாளங்கள் நடக்கணும். அதாக்கு என்னுடைய விசுவாசம், எதிர்பார்ப்பு. ஆதிகால பரிசுத்த சபை பயன்பட்டது போல இந்த கால பரிசுத்த சபை பயன்படணும். அது என் ஜெபம். அதே நேரத்தில் கிரியையோடு நின்று விடக்கூடாது. எனக்கு பரலோகத்துக்கு போக வேண்டிய வழி தெரியணும். அல்லேலூயா. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க தெய்வத்தினுடைய வழி அப்படிங்கிற வார்த்தையை 25ஆம் சங்கீதத்தில் போய் பாருங்க. 25ஆம் சங்கீதம் 4வது வசனம். சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே உமது வழியை எனக்கு சொல்லித்தாரும், உம்முடைய பாதைகளை எனக்கு காண்பியும் அப்படின்னு 25ஆம் சங்கீதம் அதனுடைய 4வது வசனத்தில் சங்கீதக்காரன் பரலோகத்தின் தெய்வத்தை நோக்கி ஜெபிக்கிறான். எதற்காக ஜெபிக்கிறான்? எனக்கு வழி அறியணும். 25ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை பாருங்க. பாவிகளுக்கு தமது வழியை வெளிப்படுத்துகிறார். 25ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை பாருங்க. சாந்த குணமுள்ளவர்களுக்கு தம்முடைய வழியை வெளிப்படுத்துகிறார். 25ஆம் சங்கீதம் 12வது வசனத்தை பாருங்க. தேவ பயமுள்ளவர்களுக்கு தம்முடைய வழியை வெளிப்படுத்துகிறார். 103ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை பாருங்க. மோசேக்கு தம்முடைய வழியை வெளிப்படுத்துகிறார். 25ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை பாருங்க. தாவீதுக்கு தம்முடைய வழியை வெளிப்படுத்துகிறார். அப்ப தம்முடைய வழியை யாருக்கெல்லாம் வெளிப்படுத்துறாரு? 1 தாவீதுக்கு, 2 மோசேக்கு, 3 பாவிகளுக்கு, 4 சாந்த குணமுள்ளவர்களுக்கு, 5 தேவ பயமுள்ளவர்களுக்கு. இவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் தம்முடைய வழியை வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களின்
இஸ்ரவேலின் பிரச்சனை என்ன தெரியுமா? கிரியையை பார்க்கணும், வழி தேவையில்லை. அதனால என்ன பண்ணார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தமது கிரியையும் மோசேக்கு தமது வழியையும் காண்பித்தார். இந்த ராத்திரி நமக்கு தேவை வெறும் கிரியைகள் அல்ல, நமக்கு தேவை தெய்வ ராஜ்யத்துக்கு சென்றடைகிற பாதை. கைதட்டி ஆண்டவரை உயர்த்துங்க, கைதட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. எனக்கு கிரியை பார்க்கணும், வழி நடக்கணும், கிரியை பார்க்கணும், வழி நடக்கணும். கை தட்டி ஒன்னாவது பிரச்சனை எபிரேயர் நிருபத்தில் ஆவியானவர் நமக்கு சொல்றாரு, அவர்கள் தேவனுடைய வழியை அறியவில்லை. ஏன் இளைப்பாறுதல் வரல? அவர்கள் தேவனுடைய வழியை அறியவில்லை. ஒரு ஆள் சொல்றாரு, ஆண்டவர் சூரியனையும் சந்திரனையும் ஒரு நோக்கத்தோட படைத்தார். அவர் விளக்கம் கொடுக்கிறார், சூரியனை படைச்சது ஏன்? பகல பயங்கர வெயில், பகல பயங்கர வெளியிறங்கினா பயங்கர சூடு, வெப்ப தாக்குதல். அதனால சூரியனை படைச்சது ரெஸ்ட் எடுக்கும்படி. பகல என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ரெஸ்ட் எடுக்கணும். அடுத்தவர் சொல்றாரு, ராத்திரி பயங்கர இருட்டு, பயங்கர கும்மிருட்டு. சந்திரனை படைச்ச என்னத்துக்கு? தூங்கக்கு. பகல வெயிலானதுனால ரெஸ்ட் எடுக்கணுமா? ராத்திரி டே முடிஞ்சு. ஆனா நமக்கு இளைப்பாறுதல் இனி வருகிறதா இருக்கிறது. தப்புதான், உங்கள்கிட்ட போய் சொன்ன தப்புதான். தேவ ஜனங்களின் இளைப்பாறுதல் இனி வருகிறதா இருக்கிறது. அப்போ ஒன்னாவது பிரச்சனை உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சில்லையா? தேவனுடைய வழியை அறியவில்லை, அதனால் இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியவில்லை. இரண்டாவது பிரச்சனை என்ன? 106 சங்கீதம் 34வது வசனம். கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடி அவர்கள் அந்த ஜனங்களை அழிக்கவில்லை. நீங்க நேரம் கிடைக்குமா வீட்டில் போய் 34 முதல் 37 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. அப்போ உங்களுக்கு புரியும் பிரச்சனை என்ன. போராட வேண்டிய காலத்தில் போராடவில்லை, போராட வேண்டிய காலத்தில் போராடவில்லை. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம்னு நான் நினைக்கிறேன். அங்க என்ன சொல்லி தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களில் யுத்தம் பழகாதவர்கள் யுத்தத்தை பழகும்படி தேவன் விட்டு வைத்த ஜாதிகள். யார் விட்டு வச்சது? தேவன். எதுக்கு? இவங்க ட்ரைனிங் எடுக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் 3ஆம் அதிகாரம் தானா? இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் படிக்க தேவனே சில ஜாதிகளை விட்டு வச்சிருந்தாங்க. அவன் குங்ஃபு உனக்கு சொல்லி தருவான், அவன் புட்டோக்கான் சொல்லி தருவான், அவன் உனக்கு ரெஸ்லிங் சொல்லி தருவான்னு நான் தான் வச்சிருக்கிறேன்னு. ஆண்டவரே அவனை ஏன் வைத்திருக்கிறீர்? நீ போராட படிக்கும்படி. அல்லாம கர்த்தர் ஒரு ஊது ஊதுனா போதும் அப்பனே பச்சே கேலியே சத்ரு தீந்தான்னு ஹிந்தியில சொன்னேன். தேவன் ஒரு ஊது ஊதுனா போதும். ஆனா ஆண்டவர் வச்சிருந்தார். எதுக்கு தெரியுமா? நீ கொஞ்சம் பலப்படணும், நீ கொஞ்சம் படிக்கணும், நீ போராடணும். போராட வேண்டிய காலத்துல போராடணும். தேவ சபைக்கு இது போர்க்காலம், இனி வாரது இளைப்பாறுதல். தப்புதான், தப்புதான், உங்கள்கிட்ட போய் சொன்ன பார்த்தீங்களா? தேவ ஜனங்களுக்கு இது என்ன காலம்? போர்க்காலம். பவுல் சொல்றாரு, எப்பா தன் ஜபங்களில் போராடுகிறான். பவுல் சொல்றாரு, நான் கர்த்தரை நோக்கி செய்யும் ஜபங்களில் நான் போராடுவது போல. அப்ப நமக்கு இது என்ன காலம்? போர்க்காலம். போர்க்காலத்தில் போராடாம இருந்தா என்ன நடக்கும்? 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகும் காலம் வந்தது. தாவீது ராஜா, அவன் என்ன பண்ணிருக்கணும்? யுத்தத்துக்கு போயிருக்கணும். அவன் யுத்தத்துக்கு போகல. அவன் சொன்னா, மற்றவங்களை பார்த்து சொன்னா, நீங்க போய் அடியுங்க. சில நேரம் அப்படித்தானே இல்லையா? நீ துதி, நீ வாயத்தர, நீ கையை தட்டு. நாய் இடையில வச்சு கூட்டம் முடிஞ்சோ? நீ ஒரு கையை தூக்கு, அப்புறம் நீ இன்னொரு கையை தூக்கு, அப்புறம் நீ 2 கையை தூக்கு, அப்புறம் நீ உடைச்சு துதி, உடைச்சு துதி, நீ துதி, நீ வாயத்தர. நீ
ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிற காலம். மற்றவனை ஆராதி துதி ஜபின்னு சொல்லி ஏவி விட்டுட்டு இவன் சும்மா இருந்தான். விளைவு என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? போராட வேண்டிய காலத்துல போராடலன்னா இளைப்பாற வேண்டிய காலத்துல இளைப்பாறுதல் வராது. இந்த காலத்துல நீ போராடினால் நீ இளைப்பாறலாம். இப்போ நம்ம கண்ணு முன்ன ஆண்டவர் அடிச்ச நொறுக்குன்னு சொல்லி முன்ன விடுற பிரச்சனைய இப்போ அடிச்ச நொறுக்குன்னு அந்த பிரச்சனை மறுபடியும் என்ன செய்யாது, வராது. இளைப்பாற வேண்டிய நேரத்தில் இளைப்பாறுதலாம். இப்போ போராடணும். எப்படி போராடணும்? ஆராதனைல போராடணும், ஜபத்துல போராடணும், உபவாசத்துல போராடணும், தேவ பிரசன்னத்துல போராடணும். ராணுவத்தில் நிக்கிற ஆளை போல நிக்கணும் ஆராதனைக்கு வந்து. என்னத்துல தேவ சேனை. உங்களை பார்த்து சொன்ன தப்புதான், தப்புதான். நான் என்ன சொன்னேன்? என்ன? காட்ஸ் ஆர்மி. நம்ம யாரு? காட்ஸ் ஆர்மி. அப்ப நம்ம துதி ராணுவத்தின் வார்த்தையா இருக்கணும். நம்ம மிதிக்க மிதி ராணுவத்தின் மிதியா இருக்கணும். சர்ப்பங்களின் தேள்களை மிதிப்பீர்கள். நல்ல 2 நிமிஷம் ஆவியில நிரம்புங்க. ஒரு பயங்கர அபிஷேகம் இந்த மைதானத்தை மூடுகிறது. கண்ணை மூடி ஆவியில நிரம்புங்க. நல்ல கைதட்டி வாயை திறந்து பெற்றுக்கோ. உன்னோட போராடுங்க. சில அந்தகார வல்லமை மிதி. கண்ணை மூடி பெற்ற அபிஷேகம். விடாதுங்க, விடாதுங்க, விடாதுங்க. அந்தகார வல்லமை இயேசுவின் நாமத்தில் மிதி உள்ளுகிறது. ஊட கந்தல் கபரபலபரபலவா அந்த பிரௌடபத்தரபலவா. எங்க இருந்தாலும் கைதட்டணும், எங்க இருந்தாலும் வாயை திறக்கணும். தேவ சபைக்கு இது போர்க்காலம். தேவ சபைக்கு இளைப்பாறுதல் இனி வருகிறது. இப்ப போராடு. உள்ள ஜபத்தை எடுத்து போராடு. உள்ள துதியை வச்சு போராடு. உள்ள அபிஷேகத்தை வச்சு போராடு. இந்த சத்தம் போதாதுன்னு நினைக்கிறேன். இந்த மைதானத்தில் இந்த சத்தம் போதாதுன்னு நினைக்கிறேன். சில எலும்புகள் பலப்படுகிறது. இல்ல நான் தோற்று போவேன் நினைச்சு கொண்ட சிலருக்குள்ள வெற்றி பெறுகிற அபிஷேகம். கண்ணா மூடி பெற்றுக்கோ. வெற்றி பெறுகிற அபிஷேகம், வெற்றி பெறுகிற அபிஷேகம். எங்க இருந்தாலும் கை தட்டுங்க. உங்க சரீரத்தில் ஒரு அக்கதி. கண்ண மூடுங்க. பயங்கர அபிஷேகம் இறங்குது. கண்ண மூடுங்க, கண்ண மூடுங்க. உன்னோடு போராடின அந்தகார வல்லமைகள் விழுகிறது. இதுவரை இல்லாத போராடி ஜபிக்கிற ஒரு அக்கினி இந்த மைதானத்தை மூடுகிறது. போராடி ஜபிக்கிற ஒரு அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அங்க இறங்குது. விடாதுங்க, விடாதுங்க, விடாதுங்க. இது போர் காலம். இது போராடுகிற காலம். ஆவிக்குரிய ஆயுதத்தை கையில் எடு. அந்தகாரத்தை எதிர்த்து நில். உடா சக்காரத்தானா ரியாந்தரா. எங்க கிருபை, எங்க வல்லமை, எங்க அபிஷேகம். கண்ணை மூடி பெற்றுக்கோ. ஆவியில பேசுங்க, ஆவியில பேசுங்க. தங்கச்சிமாரெல்லாம் ஆவியில பேசுங்க. தம்பிமாரெல்லாம் ஆவியில பேசுங்க. கர்த்தர் யாரையோ பலப்படுத்துகிறார். தேவ பிரசன்னம் யாரையோ மூடுகிறது. யாரோ இழந்து போன ஜப ஆவிய திரும்ப பெறுகிறீர்கள். யாரோ தோற்று போவேன் என்கிற எண்ணத்தோடு இருந்த சிலரை கர்த்தர் கையை தூக்கி விடுகிறார். அங்க பின்னால தெய்வத்தினுடைய வல்லமை கை தட்டி கொண்டிருக்கிற கைகளுக்குள்ள அக்கினி இறங்குது. கண்ணை மூடி பெற்றுக்கோ. எதிராளி விழுகிறான், எதிராளி விழுகிறான். மிதிக்க அதிகாரம். ஏய், பேசுங்க, பேசுங்க, ஆவியில பேசுங்க. அத்தல் கந்தல் கபம் கதம் கதம் அந்தூர பத்தானோ ரியந்தல் கபரபலபலபலபா ரெந்தல் பிரௌடபல் கனாதியோ அல் கந்தரா. கட்டுப்படுத்தாத, கட்டுப்படுத்தாத. நீ போராட வேண்டிய தேவ பிள்ளை. உதாசீனத்தின் ஆவிகள் முறியுது. அங்க பின்னால பின்னால பத்தியா சிஸ்டர். உதாசீனத்தை அவளை பிடிங்க.
நுகத்தடி இப்ப உடையுது உடையுது உடையுது. அந்தகார வல்லமைகள் முறியுது. இந்த மைதானத்தில் அபிஷேகத்தின் மழை பெய்யுது. எங்க இருந்தாலும் பார்த்துக்கோ. ஊடகமன கடகமன கமல்கமன அந்தல் கமன பிரௌடபத்தனாதியா ரெந்தல் கனாதிய சந்தர பலபலபலபா அந்த பிரௌடபத்துர பலபலபலபலபா. கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க. அங்க வல்லமை இறங்குது. அங்க வல்லமை இறங்குது. நெருப்பு தழல்கள் வந்து விழுது. சில உதடுகள் நெருப்பா மாறுது. இனி நீ வாதறக்கம்போ ஜபம் அல்ல, அம்பு போல வரும் வார்த்தைகள். கண்ணை மூடி வாய திறந்து பெற்றுக்கோ. பலவான் கையில் உள்ள அம்பு போல ராந்தாராபா ரியாந்தாராபா பெற்றுக்கோ. ஏய் இது சோர்ந்து போகிற காலம் அல்ல. இது உதாசீனமா இருக்கிற காலம் அல்ல. சபைக்கு இது போராடுகிற காலம். அடுத்து வாரது இளைப்பாறுதல். தேவ ஜனங்களின் இளைப்பாறுதல் இனிதான் வருது. இந்த பூமியில நமக்கு இளைப்பாறுதல் இல்ல. இந்த பூமியில போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் உண்டு. தீங்கு நாளில அவனை எதிர்க்கணும். தீங்கு நாளில எதிர்க்கணும். சகலத்தை செய்து முடிக்கணும். விரும்புற அத்தனை பேருக்கும் அபிஷேகம். வாயை திறந்து பெற்றுக்கொள்ளுங்க. 2 நிமிஷம் கூட கண்ணை மூடி கை தட்டுங்க. 2 நிமிஷம் கூட கண்ணை மூடி கை தட்டுங்க. 2 நிமிஷம் கூட வாயை தரைங்க. உடல் பனா தனா தனா ரி அந்த கந்தல் கபானா அல் கந்தர சந்தராதியா ரே பந்தரா ரி அந்தல் கபந்தரா. என் உடல் பலவீனப்பட்டு போச்சு, எனக்கு முடியலன்னு சொல்லுகிற யாரோ சிலர் மேல பலப்படுத்துகிற ஆவியை நான் பார்க்கிறேன். பயங்கரமான ஜபாபிஷேகம், பயங்கரமான கிருபை. என்னைக்கு நீ முடியாதுன்னு சொன்னியோ அன்னைக்கும் சன்னைக்கு சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவர். ஏய் 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 கபானா கதானா ரிகந்தரா ரிஅந்தல் பிரௌட பரபரபரபரபா. இதுவரை எனக்கு அந்நிய பாஷை இல்லைன்னு சொல்றவங்க இருக்கிற இடத்துல வாயை தரைங்க. எனக்கு ஒரு அக்னி அபிஷேகம் வேணும்னு சொல்றவங்க இருக்கிற இடத்துல வாயை தரைங்க. 2 நிமிஷம் ஆவியில போராட போறோம். 2 நிமிஷம் ஆவியில போராட போறோம். அந்தூரவல் கபரபரபா. கர்த்தருடைய ஆவி பலமா இறங்குதுன்னு, பலமா இறங்குது. பலமா இறங்குது. கண்ணை மூடி கை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. பலத்த அபிஷேகம். பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல கையை தட்டி நல்ல வாயை திறந்து பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல கை தட்டி நல்ல வாயை திறந்து. யார் விரும்புறீங்க ஒரு போராடுகிற அபிஷேகம்? யார் விரும்புறீங்க போராடி ஜபிக்கிற ஒரு ஜப ஆவி? நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சத்துருவுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன், நான் போராடி பிரயாசப்பட போறேன் அப்படி சொல்றவங்க கை தட்டி. Kalada raba shakalada raba la rakala du raba laba rakala du raba laba. Hallelujah, hallelujah. சர்ப்பத்தை மிதிப்பீர்கள்,
ஆமென் ஏமன் ஏமன். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரிந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் கண்களை மூடி நல்ல அந்நிய பாஷையில் நல்ல கையை தட்டி நிமா ரபா லபா ரபா கால தூரா பாலா ஷபா லபா ராதாலா பனிமா வாலண்டியர்ஸ் வேகமாக வாங்கம்மா, கூப்பிடும்போது சீக்கிரமாக வந்து நில்லுங்க. ரவா தீரா நிமா லபா கர தூல நாமா ஷபா லபா ரபா ல தூர நாமா லபா ரகால திபா லபா ரபா லபா. தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. நல்ல கையை தட்டி அந்நிய பாஷையில ரிபா லபா ரபாலா தூர நிமா லபா ரகால தூர பால ஷதால திபால நாமா ரபால தூர நிமா லபா ரபா. ஓ ரிபாலா கர திபா லபோ ஷதால திபா நாமா ரபால தூர நகால தூரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி எல்லா கண்களை மூடி நல்ல அந்நிய பாஷையில வேடிக்கை பார்க்க வேண்டாம். நல்ல கையை தட்டி ஆவியில நிறைந்து பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இந்த இடத்துல பின்மாறி முன்மாறி மழை பொழிந்தள்ளப்படுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெப ஆவி ஊற்றப்படுகிறது. ஒரு அபிஷேகம் உங்க மேல இறங்கி வருகிறது. ரூதாலாபா ஷபாலாபாரா தீபா நிமாராபா கரா தூல நிபாலாபால ஷபாரபால தூரபாலபாரபாலபா ரீகபாலபால தூரனமாலபாலபா. மைதானம் முழுவதும் தேவ ஆவியானவர் வல்லமையா இறங்கி கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவர் வல்லமையா இறங்கி கொண்டிருக்கிறார். மைதானம் முழுவதும் தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ரூதாலாபா ஷதாலா தீபா லபக்கர தீல நிமாலாபால தூரனமாலபாலபா. நன்றி பெற்றுக்கோ. விடாத. இப்பொழுது தேவ கரம் உன் மேல இறங்கி வருகிறது. எஸ், கர்த்தருடைய கரம் உன் மேல இறங்கி வருகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் பலமா இறங்கி வருகிறார். ரூகாலாபா நிமாலாபாரா தூரபாரபாலபா. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ரூஷகாலா தீரா நிமாலாபாரா தூல நிமாராபாலபாலபா. நன்றி. விடாதீங்க. ஆமென், விடாதீங்க. ஆவியில நிரம்பி ரிபா லபாரா தூலபா ஷபா லபாரா தூவா லபாரா பலபா. எஸ் பெற்றுக்கோங்க. ரிகபா லிபா லதரா கலா தூல நிமாலாபாரா ஷபா லபாரா பல திகபௌதி நிமா சந்துரி நிமாரபா கர தூல நமாராபாலபா. ஓ நன்றி. ஒரு புது பலன் உங்களுக்குள்ள இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ள இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ நன்றி ராஜா. கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்குவதை இப்பொழுது பார்க்கலாம். அபிஷேகம் உங்க மேல பலமா இறங்கி வருவதை இப்பொழுது பார்க்கலாம். ரூதலபா ஷதாலா திபா நிமாரபாலபாலபாலபா ருக்கபாலபாரபா திகபாலபாரா ஷதாலபாரபாலபா. நல்ல ஒரு 2 நிமிடம் கையை தட்டி எஸ் சத்தமா வாயில வர்ற பாஷையை பேசி அவன் ஆவியானவர் தங்களுக்கு தந்திரன வெவ்வேறு வரத்தின்படியே பாஷையில பேச தொடங்கினார்கள். இப்பொழுது அதன் ஆரம்பமாக நடக்கிறது. ரபா லபா ஷதா லபா ரிபா லபா ரபா தூரபா லபா ரபா லபா நஷகரா திபா நிமா ரபா ல தூரா பால கல திபா லபா ரபா லக்கரபோ ரி ஷதா ல திபா லபா ரக்கல திபா லபா ரபா லபோ யந்தர அக்கர தீர நிபலபர துலபரபல ஷபலபரபலபா. நன்றி. வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் கால்களுக்குள்ள உங்கள் எலும்புகளுக்குள்ள ஒரு புது பலன் இறங்கி கொண்டிருக்கிறது. ஏமன். தேவ சேனையை கர்த்தர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். ரபா லபாரா ஷவலபரபல துரபலபரபலபா. வல்லமை. ஹல்லேலூயா. நல்ல வாய்களை விரிவாய் திறந்து கைகளை தட்டி அந்நிய பாஷையில ரிதாலபா ரபாலா தூரபாலா கல திபாலபா ரபாலபாலபா ருஷதாலா திபாலபா ரக்கல திபாலபா ரக்கல தூரபலபரபா. நன்றி. கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். வானம் திறக்கப்படுகிறது. அபிஷேகம் பலமாய் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. உயர்ந்த எலும்புகளுக்குள்ள ஆவியை பிரவேசிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தாகம் உள்ள மேல் தண்ணீரை ஊற்றி கொண்டிருக்கிறார். வறண்டு போன மேல் ஆறுகளை பாய்ச்சி கொண்டிருக்கிறார். ஜீவ நதி உனக்குள்ள பாய்கிறது. பெற்றுக்கோ. Receive the fire. ஷபா லபா ரபா தூரபா லபா லபா லபா. அக்கினி இறங்குது. பெற்றுக்கோ. ஷபா லபா ரதுல நமரா கல திபா லபா ரகல தூரபால திகபா லபா ரபா ஷபா லபா ரபா லபா தூரபால கர தீர. எஸ். Receive. பெற்றுக்கோ. அக்கினி பெற்றுக்கோ. ரிமா ரபாலா தரா ஷபா லபா ரபால தூரபாக்கா தரபாலபா. பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆவி நிறைந்து நல்ல ஒரு முறை கூட
எஸ் 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 எஸ். அக்னி அக்னி அக்னி. நிமா ரதல ஷக்கர தீபா லபா ரபால தூரா நம ரகல தூரா வால பலபா. ஓ ரதல தூரா பலபா. ஹalleluya. ரகர தல பர ஷதல தூரா நம ரபல பரபா. நிகா பாபா ரதல ருஷதல தர நிமா பாபா ரகல தூரா வால பலபா. பெற்றுகோ பெற்றுகோ பெற்றுகோ. அக்னி அக்னி அக்னி. பரிசுத்த ஆவியின் அக்னி பற்றி எரிகிறது. ஹalleluya. நிமா நமா ரத்து நிமா ஷதல தூர நமா கதர நிமா லபா ரதல நிமா ரபலபா. ருஷகர துலமா ரகபோதலபா. அத்தனை பேர் கை தட்டணும், அத்தனை பேரும் வாயை திறக்கணும். எழும்பி நின்று கை தட்ட விரும்புறவங்க எழும்பி நின்று கை தட்டுங்க. மைதானம் மொத்தம் போராடுகிற தேவனுடைய வல்லமை, போராடுகிற தேவனுடைய வல்லமை. இது போராடுகிற காலம். உனக்கு இருக்கிற பலவீனத்தின் ஆவியோடு இப்போது போராடு. அந்தகார வல்லமையோடு இப்ப போராடு. இருக்கிற பலத்தை வச்சு போராடு. கர்த்தர் தமது ஆவியை அளவில்லாமல் ஊற்றுகிறார். நல்லா பெற்றுக்கொள்ளுங்க. எல்லா பாத்திரமும் திறந்து வைங்க, எல்லா பாத்திரமும் திறந்து வைங்க. மழை பெய்ய போகுது, மழை பெய்ய போகுது. பாத்திரங்களை திறந்து வைங்க. கர்த்தருடைய ஆவி அங்க அங்க தம்பிமார் எல்லா அபிஷேகம், எல்லா பக்கம் அபிஷேகம், எல்லா பக்கம் வாலண்டியர் பார்த்துக்கிடுங்க. இப்போ வல்லமை பாயுது. எனக்கு அபிஷேகம் வேணும்னு சொல்றவங்க எங்க நின்னாலும் வாயத்தரைங்க. தரிசனங்கள் போடப்படுகிறது, கிருபைகள் போடப்படுகிறது, வல்லமை வரங்கள் போடப்படுகிறது. கர்த்தர் சத்துருவை விட்டு வச்சிருக்கிறது நீ போராடும்படி. கர்த்தர் அந்த பிரச்சனையை விட்டு வச்சிருக்கிறது நீ போராடும்படி. அதற்கென்று நீ அழைக்கப்பட்டாய். போராடு. மைதானம் மொத்தம் தேவனுடைய பிரசன்னம், மைதானம் மொத்தம் தேவனுடைய பிரசன்னம். இப்பொழுது கர்த்தர் இந்த மைதானத்தை முற்றுகையிடுகிறார். கர்த்தர் இந்த மைதானத்தை முற்றுகையிடுகிறார். எல்லார் மேலும் வல்லமை. எனக்கு தீர்க்க தரிசன ஆவி வேணும் அப்படின்னு சொல்ற வாயை திறங்க. வானம் திறந்திருக்கிறது. எனக்கு ஜப ஆவி வேணும் அப்படின்னு சொல்ற வாயை திறங்க. வானம் திறந்திருக்கிறது. எல்லா பக்கம் வல்லமை, எல்லா பக்கம் வல்லமை, எல்லா பக்கம் வல்லமை. கண்ணை மூடி பற்றுக்கோ பற்றுக்கோ. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. 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 வல்லமை தேவை தேவா, வல்லமை தாழும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை போதாடும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை போதாடும் தேவா. தந்தை கொஸ்தே நாள் போல பெரிதான முழக்கத்தோடு, தந்தை கொஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பு. வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பு. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின்
வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா அது இப்போ தாரும் தேவா இன்றே தேவை தேவா அது இப்போ தாரும் தேவா வம்சமான யாவரேதோ ஆவியை ஊற்றுவேன்றி வம்சமான யாவரேதோ ஆவியை ஊற்றுவேன்றி உப்பர்வாளிவர் யாவரும் மிக்க தரிசனம் சொல்வாரே உப்பர்வாளிவர் யாவரும் மிக்க தரிசனம் சொல்வாரே ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா அது இப்போ தாரும் தேவா இன்றே தேவை தேவா அது இப்போ தாரும் தேவா பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை 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 பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை உயிர்ப்பிக்கும் வல்லமை அக்கினியின் வல்லமை அக்கினி அபிஷேகம் ஓ ஷபா லபா லபா கரதுல நிலவரமா அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா அது இப்போ தாரும் தேவா இன்றே தேவை தேவா அது இப்போ தாரும் தேவா பெந்தெக்கோஸ்தே நாளின் போல பெரிதான உலகத்தோடு பெந்தெக்கோஸ்தே நாளின் போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும் வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா அது இப்போ தாரும் தேவா இன்றே தேவை தேவா கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் அசைவாடி கொண்டிருக்கிறார் இன்றே தேவை ஷபாலா துரபாலபாலபா இப்போ தாரும் தேவா தேவை தேவா இப்பொழுதே தாகம் உள்ளவர்கள் நல்ல கையை தட்டி பெற்றுக்கொள்ளலாம் தாகம் உள்ளவர்கள் கையை தட்டி பெற்றுக்கொள்ளலாம் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தினாவே உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா பின்மாரியாக என்று பொழிந்திட்டாவே பின்மாரியாக என்று பொழிந்திடுமே என்னை அபிஷேகமே எங்களை நனைக்க ஆவியால் நிரப்புமே பாத்திரம் பலிந்தோடும் நிச்சலால மூழ்கியே நேசரன்பின் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் திட்டிடும் உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தினாவே உயிர்ப்பிக்க வேண்டும் என்னை தேவா
சோர்ந்து போகாதீங்க, ஆவிலை சோர்ந்து போகாதீங்க, ஆவிலை அனலா இருங்க. ஆமே ஆமே. அக்னி நல்ல கையை தட்டி அந்நிய வாசல ஆராதிக்கலாம், வாயை திறந்து பாடலாம். எஸ் ஷபா லபா ரபா தூரா பாலா பாலா பா. கர்த்தர் உன்னை தொடுகிற நேரம் இது, அக்னி உன்னை தொடுகிற நேரம் இது, பரிசுத்த ஆவியானவரை நிரப்புகிற நேரம் இது. ஷபா லபா ரபா லபா. இந்த இடம் முழுவதும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, இந்த இடம் முழுவதும் தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. glory. பாத்திரம் வழிந்தோடு நீச்சலால மூழ்கியே நேசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் திட்டிடும் உச்சப்பட வேண்டுமே. அம்மா விமாலா பாரா தூரா பாரா பாரா பா. எஸ் 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 ஹalleluya. கர்த்தருடைய அபிஷேகம் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, தடுக்க வேண்டாம். கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. எஸ் எஸ் ஃபயர் பெற்றுக்கோ பெற்றுக்கோ. எஸ் 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 ஆமென். ரபா லபா ரபா ஷபா ரபா ரபா தூரா பாலா பாரா. எஸ் ஃபயர் ஃபயர் பெற்றுக்கோ பெற்றுக்கோ. ஓ ஷபா லபா ரபா. இந்த இடம் முழுவதும் சிறியோர் பெரியோர் எல்லார் மேலையும் ஓ அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. சாட்சியாக என்னை நிறுத்து, என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வழிந்தோடு நீச்சலால மூழ்கியே நேசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் திட்டிடும் உச்சப்பட வேண்டுமே. உன்னதத்தினாலே உயிர்ப்பிக்க வேண்டும் என்னை தேவா. சோர்ந்து போகாத, ஆவியால் நிரப்பி உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் மகளே. கண்ணை மூடி கையை தட்டி ஹalleluya பெற்றுக்கோ பெற்றுக்கோ. எஸ் எஸ் this is the fire. அக்கினி இறங்குது, பொழிந்திடுமே உச்சப்பட வேண்டுமே. உன்னதத்தினாலே உயிர்ப்பிக்க வேண்டும் என்னை தேவா. பின்மாரியாக இன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம் போடு, ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம் முத்திரை போடு. இந்த மைதானத்தில் எங்க நின்னாலும் வாயை திறக்கணும். ஒரு மேகம் இந்த மைதானத்தை மூடுகிறது. தம்பிமார் தங்கச்சிமாருக்கு ஒரு வார்த்தை ஜபிக்க போறேன். இந்த மைதானத்தில் இருக்கிற எல்லா குமாரர்கள் மேலும் எல்லா குமாரத்திகள் மேலும் அக்கினி இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக. கண்ணை மூடி பெற்றுக்கோ பெற்றுக்கோ அபிஷேகம் பெற்றுக்கோ. Receive the fire. அநேக சரீரங்கள் பலப்படுகிறது. அநேகர் மேல போராடி ஜபிக்கிற ஆவி, அநேகர் மேல ஆராதனை அபிஷேகம், பலவீனப்பட்ட முழங்கால்கள் அக்கினி இறங்குது. எல்லா பக்கமும் தேவ பிரசன்னம். நீங்க நிக்கிற இடம் வர கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் வீசுகிறார், பலமாய் வீசுகிறார். ஒரு நிமிஷம் கவனிப்பீங்களா? ஒரு நிமிஷம் கவனிங்க. ஏன் ஆண்டவரே இன்னும் அந்த பிரச்சனை மாறல? ஏன் ஆண்டவரே இவ்வளவு ஜெபம் பண்ணி அந்த போராட்டம் மாறல? ஏன் இப்போ என் உடம்புல அது சவால் விட்டுட்டு இருக்கு? ஏன்னா நீ போராடுகிற தேவ பிள்ளை, போராடுவதற்கென்று நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். நீ போராடுகிற தேவ பிள்ளை, நீ போராடுகிற தேவ பிள்ளை. இஸ்ரவேல் ஜனங்கள் போராட வேண்டிய நேரத்தில் போராடல, இப்ப நீ போராடு.
எல்லா பக்கமும் பிடிச்சுக்கிடுங்க. என்ன நீ கழுதை இல்ல, குதிரை. எவ்வளவு பயங்கரமா இருக்கு இல்லையா மைதானத்துல தேவ பிரசன்னம். அந்த பிரச்சனையை வச்சு உனக்கு போராட சொல்லித்தாராரு, அந்த பலவீனத்தை வச்சு உனக்கு போராட சொல்லித்தாராரு, அந்த நெருக்கடியை வச்சு உனக்கு போராட சொல்லித்தாராரு. நீ சோர்ந்து போக கூடாது, எப்போ போராடி கொண்டிருக்கணும். என்ன பயங்கர தேவ பிரசன்னம் இல்ல. ஒரு நிமிஷம் கவனிப்பீங்களா? ஒரே ஒரு நிமிஷம் மௌனமா கவனிங்க. நான் முடிக்கிறேன்னு தயவு செஞ்சு கவனிங்க. இந்த போராடுகிற பூமியில எனக்கு எங்கப்பா இளைப்பாறுதல் கிடைக்கும்? இளைப்பாறுதல் உள்ள ஒரு இடம்தான் உண்டு, ஒரே ஒரு இடம். சகோதரர்களும் சகோதரிகளும் நீங்க யாரா இருந்தாலும் கவனிங்க. இளைப்பாறுதல் வருகிற ஒரே ஒரு இடம் மத்தேயு 13:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் ஒரு காசு பணம் செலவு பண்ண தேவையில்லை, நீ எங்கேயும் ஓட தேவையில்லை. 2-3 பேர் என்ன கூப்பிட்டாலே போதும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். வானத்தின் கீழ பூமிக்கு மேல இளைப்பாறுதல் கொடுக்கிற ஒரே நாமம் இயேசு. நீ இளைப்பாறுதலை தேடி பணத்தை செலவு பண்ணி தளர்ந்து போனியா? இளைப்பாறுதலை தேடி மனுஷனிடத்துல ஓடி போய் தளர்ந்து போனியா? இளைப்பாறுதலை தேடி ஓடி போடி சோர்ந்து போறியா? இந்த உலகத்துல இளைப்பாறுதல் கொடுக்க அதிகாரம் உள்ள ஒரே ஒருவர், அவர் சொல்றாரு, என்னிடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த மைதானத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசு இந்த வழியே போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அந்த பார்வையற்ற மனுஷன் கூப்பிட்டான் இல்லையா, இயேசுவே இயேசுவே. வேற ஒரு சத்தம் வரக்கூடாது. வானத்தின் கீழ பூமிக்கு மேல எந்த மனுஷனையும் தூக்க வல்லமை உள்ள நாமோ, எந்த மனுஷனை ரட்சிக்க வல்லமை உள்ள நாமோ, எந்த பாரத்தை மாற்ற வல்லமை உள்ள நாமோ, எந்த நுகத்தடியை உடைக்க வல்லமை உள்ள நாமோ இயேசு. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. கவனிங்க, இயேசுவின் கையில என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்ற எல்லாரும் கையை உயர்த்தி பிடிங்க.
நல்லா உயர்த்தி பிடிங்க. என் உடல் உமக்கு சொந்தம், என் உடல் உமக்கு சொந்தம், இதில் நாள் கண்ணீரோட சொல்லுங்க. வாசம் செய்யோ அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, என் உடல் உமக்கு சொந்தம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. என் உடல் உமக்கு சொந்தம், நாளும் வாசம் செய்யு, இதில் என்னாலும் வாசம் செய்யு, அடிமை நான் ஆண்டவரே. இஸ்ரவேலர்கள் அவருடைய வழியை அறியாமல் போனார்கள். ஆட்கொள்ளும் என் போராட வேண்டிய நேரத்துல போராடல. ரெண்டு பெரிய தப்பில்லையா? நித்திய ஜீவனுக்கான வழியை அறியணும், இது போர்க்காலத்துல போராடணும். என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, வாழ்வது நானல்ல, வாழ்வது நானல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றார், என்னில். இரண்டு கைகளை உயர்த்தி என்னை ஆட்கொள்ளுங்கப்பா. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும். ஒரு முறை கூட சத்தமா. என் உடல் உமக்கு சொந்தம், பாவத்திற்கு அல்ல, உலகத்திற்கு அல்ல, இதில் என்னாலும் வாசம் செய்யும், இதில் என்னாலும் அடிமை நான் ஆண்டவரே. அநேகர் தேவனுடைய வல்லமையினால் ஆட்கொள்ளப்படுகிறீர்கள், தேவனுடைய வல்ல அபிஷேகத்தால் ஆட்கொள்ளப்படுகிறீர்கள். ஆட்கொள்ளும் என் தெய்வமே, உலக இன்பமெல்லாம், உலக இன்பமெல்லாம் நான் உதறி தள்ளிவிட்டேன். எத்தனை பேர் தேவ சமூகத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்பா? ஆமென். அடிமை நான் ஆண்டவரே, என்னை அடிமை நான் ஆண்டவரே. ஆண்டவரோடு நெருங்கி சேருகிற. ஆமென். ஒரு முறை கூட. பெருமை செல்வமெல்லாம், பெருமை செல்வமெல்லாம் இனி வெறுமை என்றுணர்ந்தே, இனி வெறுமை. உண்மையா? உண்மையா? ஆமென். வாயை திறந்து. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. ஜீசஸ். கர்த்தர் இந்த 2வது நாள்
வல்லமாய் இந்த இடம் முழுவதும் தன்னுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வந்து எல்லாரையும் நிரப்புனபடியால் கைகளை தட்டி நல்லா சத்தமாக கடைசியா நெருப்பு அணைய விட்டுறாதீங்க ஐயா, நெருப்பு அணைய விட்டுறாதீங்க. தாய்மார்களே, அம்மா, நெருப்பு அணைய விட்டுறாதீங்க அம்மா. எஸ், வீட்டுக்கு போகும்போது வசனத்தை தியானிங்க. சனிக்கிழமை இரவு காத்திருந்து ஜெபிக்க வேண்டிய இரவு. நெருப்பு அணைய விட்டுறாதீங்க. வசனம் கொழுந்து விட்டு எரியட்டும். நாளை தினத்தில் ஆவி ஆத்ம சரத்தை தேவன் பரிசுத்தப்படுத்தி ஆராதிக்க கொண்டு வருவாராக. 3வது நாள் கூட்டம். இந்த இடத்துல 2 நாட்களை விட அதிகமான முன்மாறி மழை எதிர்பார்த்து வருவோம். இந்த மைதானத்தில் மேகம் இறங்குவதையும் அபிஷேகம் வல்லமையாய் கிரியை செய்வதையும் ஜெபத்தோடு எதிர்பார்ப்போடு நம்ம கடந்து வருவோம். நல்ல பிதாவே, இந்த 2வது நாள் கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி. தேவனுடைய மகிமை தொடர்ந்து இந்த இடத்துல இருக்கட்டும். நெருப்பு எங்களுக்குள்ள எரிந்து கொண்டே இருக்கட்டும். கர்த்தருடைய கிருபையாய் எங்களை காத்து நடத்துவீராங்கப்பா. எஸ், நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. வந்த எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். இதற்காக கடுமையாக பிரயாசப்பட்ட ஆண்டவரே, கொடுத்த ஒத்துழைத்த எல்லாரையும் இன்னும் அதிகமாய் பலப்படுத்துங்கப்பா. நாளை தினத்தில் உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் உம்முடைய அபிஷேகத்தையும் ஆண்டவரே மலையும் அதிகமாக எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே, மாம்சமான யாவருமே என் ஆவியை ஊற்றுவேன், கடைசி நாட்களை என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, அது நிறைவேறுகிற காலமாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எதிர்பார்த்து வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்தும். துதி கனமை மேலம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சில சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா.